வணக்கம், நபியன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பசங்களுக்கு ஸ்நாக் மாதிரி உங்களுக்கு வீட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்கு இல்லை அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போடுற மாதிரி ஒரு வெஜ் பால் சொல்லுவாங்க. அது நிறைய ஒன்றும் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை, நிறைய காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் பர்சனல் டச் எடுத்துக்கணும். எல்லா காய்கறியும் எப்படி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு பசங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டுவிட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணலாம். இப்போ எப்படி இந்த வெஜ் பால்ஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வெஜ் பால் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன் பாருங்களேன். வெங்காயம், இது உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் 1 ஸ்பூன், அப்புறம் உப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இது குடமிளகா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இது வருது இல்லையா, இந்த பேக்கெட் கார்ன் வருது இல்லை, அந்த கார்ன் எடுத்துருக்கேன். அப்புறம் பிரெட் கிரம்ஸ், கார்ன்ஃப்ளோர், மைதா மாவு ஸ்லரி, மைதா மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்படி எலுமிச்சை பழம் ஜூஸ் புளியறதுக்கு. இது கொஞ்சோண்டு மிளகு தூள், இது கஸ்தூரி மெய்தி கீரை. கஸ்தூரி மெய்தி இல்லாட்டா உங்களுக்கு எந்த கீரை வீட்டில் இருக்கோ அந்த கீரை கூட போட்டுக்கலாம். நான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே கஸ்தூரி மெய்தி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கையாலேயே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உருளைக்கிழங்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். பாருங்களா, உருளைக்கிழங்காச்சா. நெக்ஸ்ட் இதோட வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கேரட், குடமிளகா எது வேணால் எடுத்துக்கலாம். பச்சை, மஞ்சள், 3 கலர் இருக்குல்ல, 3 கலர் போட்டாலும் கூட நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் க்ரீன் கலர் இருந்தது, அதனால போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா. பச்சை மிளகா பசங்களுக்கெல்லாம் வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம், சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஜஸ்ட் இது 1 ஸ்பூன். உப்பு, தேவைக்கேற்ற உப்பு. நல்லா பெசரி விட்ருங்க கையிலேயே. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுங்க. இன்றைக்கி நீ வீட்டில் கொத்தமல்லி இல்லாதனால கொத்தமல்லி போடலை, கொத்தமல்லி போடுங்க. அப்புறம் கார்ன், பேக்கெட்டில் பேபி கார்ன் கிடைக்கிறது இல்லைங்களே, உரிச்சது பேக்கெட்டில் விற்பான், ஃப்ரீசரில் வச்சுருப்பான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அது வச்சுருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள். பசங்க எல்லாம் சாப்பிட்றதுனால நிறைய காரம் எல்லாம் போடல, பெப்பர் போட்டிருக்கோம். கஸ்தூரி மெய்தி, கொஞ்சோண்டு எலுமிச்சை பழம். ஒரு கார்ன்ஃப்ளோர், பிறகு இதில் தண்ணியெல்லாம் ஒன்றும் விடலை, ஜஸ்ட் இந்த கார்ன்ஃப்ளோர் போட்டு அந்த இதில் இருக்கிற தண்ணி, அந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியில் தான் பிசைஞ்சுன்னு இருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணலை, ஆயிலு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணலை. வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதுவும் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் க்ரியேட்டிவாக கார்ன்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படின்னு பிடிச்சானா அது வந்துடும்.
குடிக்கிற ஸ்டேஜ் வருது பார்த்தீங்களா? ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து கடாய் எடுத்துக்கல, இந்த மாதிரி ஒரு குழி பணியாரம் எடுத்துட்டுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த குழி பணியாரங்களும் இது இங்கே வந்து பெரிய பாண்டிலேயே போட்டு பண்ணலாம். எண்ணெய் வச்சு பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம், ஒன்றும் இல்லை. பட் நிறைய எண்ணெய் குடிக்கும், அவ்வளோதான். எண்ணெய் வந்து நிறைய வைக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் இல்லை, ஜஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போகிறோம் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான். கொஞ்சம் சூடானதும் இந்த மைதா மாவில் ஸ்லர்ரி பண்ணி வச்சுருக்கோம்ல, கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், இதுக்கு ஸ்லர்ரின்னு சொல்லுவாங்க, ஜூஸியாக. இதில் நம்ம இதை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா டிப் பண்ணணும். இப்படி டிப் பண்ணிவிட்டு ஆகிடுதா, அப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதில் இப்படி துவைச்சி விட்டணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ போட்டுருங்க. இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. கொஞ்சம் few minutes you can close it and keep the lid. See, lid close பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம். இந்த இடத்துல ஒரு ட்ராப்ஸ் ஆயில் விடுங்க. அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு நல்லா லிட்டு மூடிட்டிங்கன்னா யுவர் வெஜ் பால்ஸ் ஆர் ரெடி டு சர்வ். ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் எடுத்துடலாம். See how it has become brown. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான், ஆயிடுது. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டா இந்த மாதிரி ஸ்போக் யூஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஓவர் நவ். இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஏதான இட்லி கரைச்ச சட்னி எதாவது இருந்தது கூட போடலாம். சாஸ் இஸ் எ பெஸ்ட்டு. பசங்களுக்கு கொடுக்கும்போது பசங்களுக்கு பிடிக்கும் சாஸோடு சாப்பிட்றது. இட்ஸ் நைஸ். இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தால் போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன், வெஜ் பால்ஸ். இது வந்து பசங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். வீட்டில் யாரான வயசானவங்க இருக்கான்னா அப்படியே அவங்க நிதானம் இதை வச்சு ஆளுக்கு 2 சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். டின்னர் டைமில் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் வந்து டம்மி ஃபில் ஆகிடும். எல்லாம் வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே, காய்கறி, அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்பட வேணாம். யூ கேன் ஈட் வித் சாஸ், சட்னி ஆர் எனி சாம்பார், எனி தொகையல், வாட் எவர் இட் மே யூ ஹேவ் இன் யுவர் ஹவுஸ், அது சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு, பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஒரு பர்சனல் ஸ்ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, கார்ன்ஃப்ளோர் மைதாவும் ரெடியாக வச்சுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாம் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான். பீட்ரூட் எல்லாம் போட்டால் கலர் மாறிடும். நிறைய பேருக்கு அந்த கலர் மாறினா பிடிக்காது. ஸோ உருளைக்கிழங்கு மஸ்ட்டு. உருளைக்கிழங்கு, வெங்காயம், இது எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் இதர் கடாயில் போடுங்க. நிறைய எண்ணெய் வச்சு உங்களுக்கு இஷ்டமாக இருக்குது பரவாயில்லைன்னா, இல்லாட்டா இந்த மாதிரி குழி பணியாரத்தில் போடுங்க. மொத்தமாக ஒரு 5-6 ஸ்பூனில் உங்களுக்கு இதை முடிச்சுடலாம். ஸோ இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாம். நீங்கள் எதானும் காரில் ட்ராவலிங் போகிறீங்கன்னா கையில் எடுத்துன்னு போகலாம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கூட இது ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். 1 டேக்குள்ளே எப்போ வேணால் சாப்பிடலாம். திஸ் இஸ் ஒன் டிஷ் which I showed you, ஸ்பெஷல் டிஷ் ஃபார் கிட்ஸ், எல்டர்லி பீப்புள், ஃபேமிலி பீப்புள். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை அடுத்த முறை சந்திக்க இருக்கும். வணக்கம். நீங்கள் எங்கள் கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.